வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, நெத்திலி மீனை வச்சு தாங்க ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம். அதுக்கு நம்ம நெத்திலி மீனை வாங்கி அதை மண்டையோடு சேர்த்து குடலை பிச்சு கழுவி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சின்னதாக தான் குடல் இருக்கும். நீங்கள் வாழ்க்கையெல்லாம் அப்படி போட்டு பொரிச்சிடலாம், சூப்பராக இருக்கும். மண்டையை மட்டும் பிச்சு தூர எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னெல்லாம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, கொஞ்சம் வத்தப்பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் லேசாக கறி மசாலா பொடி லேசாக மணமாக இருக்கிறதுக்கு, அப்புறம் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற குழம்பு பொடி, அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா லிக்விடு மாதிரி வர மாதிரி பதத்தில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற மீனை அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா விரவி எல்லா மீன்லேயும் படுற மாதிரி விரவி வச்சுக்கலாம். விரவி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் மீனை. அரை மணி நேரம் கழிச்சு ஊறின மீனை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு தவாவை வச்சு அதில் லைட்டாக எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த மீனை ஒவ்வொன்றா பெருக்கி அடிக்கிற வேண்டியதான் தவாவில். இப்போ மீன் எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் கையை அடுப்போட பட்ட மாதிரி தெரியும். இருந்தாலும் லேசாக சூடு பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி வச்சுருங்க. அப்போ தான் மீனை நம்ம பொரிச்சு எடுக்க முடியும். நெத்திலி மீனை கொஞ்சம் பெரட்டி விடுறதும் கொஞ்சம் சிரமம் தான். சின்னதாக ஏதாவது ஒரு இதை வச்சுட்டு கரண்டியை வச்சுட்டு பெரட்டி போட்டுருங்க அந்த சைடுக்கும். இப்போ 2 சைடு நல்லா நம்ம நெத்திலி மீன் வறுபட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம நெத்திலி மீன் வறுபட்ட நெத்திலி மீனை ஃபுல்லாக நல்லா பார்த்திங்க அப்படின்னா கலர் உங்களுக்கு நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம நெத்திலி மீன் இறக்குற கண்டிஷனுக்கு வந்துடுச்சு. எல்லாமே நல்லா ரெட் கலரில் மாறிடுச்சு எல்லா நெத்திலி மீனுமே. இப்போ நம்ம அதை எடுத்து பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ அதை கிண்ணத்தில் எடுத்து வச்சு நம்ம நெத்திலி மீனை சமையல் செஞ்சு சாப்பிட ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க நம்ம நெத்திலி மீன் ஃப்ரை. இதே மாதிரி வித்தியாசமான வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே அடுத்த வீடியோவில் நீங்கள் சொல்கிற வீடியோ செய்யணும் அப்படின்னாச்சுன்னா என்ன வீடியோ செய்யணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.